தமிழ்நாட்டில் 2000 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது ஜேபிஎல் நிறுவனம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. மிகவும் நிச்சயமாக ஒரு எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி நிறுவனமான ஜேபிஎல் நிறுவனம் தமிழகத்தில் 2000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்றைய தினம் அமெரிக்காவில் கையெழுத்தாகியுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சுற்றுப்பயணம் சென்றுள்ளார். அங்கு பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் மிக முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தமாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பார்க்கப்படுகிறது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது அந்த ஜேபிஎல் நிறுவனத்துடன் திருச்சியில் ஒரு ஜேபிஎல் நிறுவனம் திருச்சியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அந்த காம்பனன்ட்ஸ், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் உறுதி பாகங்கள் உற்பத்தி தொடர்பான ஒரு ஆலையை அமைக்க உள்ளது. இதன் மூலம் 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இந்த ஜேபிஎல் நிறுவனமானது அந்த ஆப்பிள் நிறுவனத்துக்கு தேவையான இந்த பல்வேறு அந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸை உற்பத்தி செய்து வருகிறது. மிகவும் முக்கியமாக குறிப்பாக கூற வேண்டும் என்றால் அந்த ஆப்பிள் நிறுவனத்தின் ஏர்பாட்ஸ் என்று அழைக்கப்படும் அந்த ஏர்பாட்ஸுக்கு தேவையான அந்த சிறிய சிறிய அந்த எலக்ட்ரானிக் உதிரி பாகங்களை உற்பத்தி செய்து அளிக்கிறது. அதற்கான ஒரு தொழிற்சாலை தான் இந்த தமிழகத்தில் உள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே இந்த ஆப்பிள் நிறுவனத்திற்கு தேவைப்படும் பல்வேறு நிறுவனங்கள் உள்ளன. பாக்ஸ்கான், பென்டகன், டாடா எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஆப்பிள் நிறுவனத்திற்கு தேவையான பல்வேறு எலக்ட்ரானிக்ஸ் அந்த உற்பத்தி பொருட்களை செய்து வருகின்றன. தற்போது அந்த வரிசையில் அந்த ஜேபிஎல் நிறுவனமும் இணைந்துள்ளது. மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இந்த ஜேபிஎல் நிறுவனமானது திருச்சியில் தங்களோட தொழிற்சாலையை அமைக்க உள்ளது. தற்போது அந்த எலக்ட்ரானிக்ஸ் மின் உற்பத்தி தொழிற்சாலைகள் அனைத்தும் சென்னை மற்றும் சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், கிருஷ்ணகிரி அந்த மாவட்டங்களில் உள்ளன. மத்திய மாவட்டங்களில் திருச்சியில் இந்த தொழிற்சாலை அமைய உள்ளது. மிகவும் முக்கிய இதாக பார்க்கப்படுகிறது. திருச்சி மற்றும் தஞ்சாவூர் சுற்றி உள்ள அந்த மாவட்டங்களின் தொழில் வளர்ச்சிக்கும் இந்த தொழிற்சாலையானது மிகவும் முக்கிய பங்கு வகிக்கும் என்று தொழில் அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.